ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் விரும்புகிற பர்சனை அடையிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ஒரு அறிகுறி உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். இந்த ஒரு அறிகுறி கிடைக்கும்போது கண்டிப்பாக அதை தவற விடாமல் நான் சொல்கிற விஷயங்களை பண்ணுங்கள். நீங்கள் விரும்புகிற பர்சனை ரொம்ப ஈஸியாக உங்களால் அடைய முடியும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் February மந்த்துக்கான ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா February 1 ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் February மாதம் வந்து நமக்கே தெரியும் வேலண்டைன்ஸ் டே மந்த்து. ஸோ அந்த மந்தில் வந்து பார்த்திங்கன்னா February 7 14 வரைக்கும் இருக்கிற 8 நாள் வந்து வேலண்டைன் வீக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வாரம் முழுக்க நம்ம ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா லவ் ரிலேஷன்ஷிப்பு, அதாவது ஸ்பெசிஃபிக் பர்சன், லவ்வர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஸ்பெஷலான ரிலேஷன்ஷிப் அட்ராக்ஷன் கிளாஸும் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம யூனிவர்ஸை நம்பி நமக்கான விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நிறைய பேத்துக்கு கிடைக்குது இல்லையா? ஸோ அதில் சில முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளே நடக்கிற சேஞ்சஸ் தான் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். லைக் நீங்கள் வெளி உலகத்தில் என்ன சைன் பார்த்தாலுமே உங்களுக்குள்ள ஃபீலிங்ஸில் வர மாற்றம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நமக்குள்ளே சேஞ்சஸ் வரும்போது தான் நமக்கான விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒண்டர்ஃபுல்லான சைன் கிடைக்கும். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் மனதளவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். லைக் செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பீங்க, ப்ரெசண்ட்டை என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க, இருக்கிறவங்க கூட எல்லாத்துக்கூடயும் அன்பாக இருக்க ஆரம்பிப்பீங்க. லைஃப் வந்து ரொம்ப சின்னது, ஸோ நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்கிறத உணர்ந்து ரொம்ப ஹாப்பியாக உங்களை வச்சுப்பீங்க. அப்போ என்னாகும், நிறையா மற்ற குட்டி கோல்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. கரெக்டாக? இது வந்து ஒண்டர்ஃபுல்லான சைன் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். லைக் எப்படின்னா ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அட்ராக்ட் பண்ணும்போது மணி அட்ராக்ட் ஆகும், ஜாபில் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் ஹைக்கு அந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்த் வைஸும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம பாசிட்டிவாக இருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம எமோஷன்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி சைன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது எதனால் கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கான ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணுங்கிறக்காக நம்மளுடைய எண்ணங்களை நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கிறோம். அப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதுக்கு ஈக்குவலான நிறைய விஷயங்களை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் இல்லையா? ஸோ ஆல்ரெடி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, இவங்க பாசிட்டிவாக இருக்காங்க, இவங்களுக்கு எல்லா கோல்லையுமே நம்ம சக்ஸஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் வந்து கெரியரு, ஹெல்த்து, மணின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நிறைய சக்ஸஸ் நமக்கு கொடுப்பாங்க. சும்மா நீங்கள் சிம்பிளாக திங்க் பண்ணுவீங்க, அந்த விஷயம் உடனே நடந்துடும். இந்த விஷயம் வேணும் அப்படின்னு சும்மா தான் நினச்சிருப்பீங்க, பார்த்தீங்கன்னா நடக்கும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கான சைன் தான். அதாவது யூனிவர்ஸ்க்கு உங்களோட எனர்ஜி போயிட்டுருக்கு, யூனிவர்ஸ் உங்களுக்கான ப்ராசஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு காட்டுறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஜாபு, மணி, ஹெல்த் எல்லாத்துலேயுமே நம்மளோட எனர்ஜி மட்டும் மாறிடுச்சுன்னா போதும் இல்லையா? நமக்கானதை நம்ம ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாமே ஒரே எனர்ஜி அப்படிங்கிறதுனால. ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் நமக்கான பர்சனோட எனர்ஜியும் மாறணுங்கிறதுக்காக தான் நம்ம ஹீல் ஆகி அந்த எனர்ஜியை அவங்களுக்கு அனுப்பிட்டுருக்கோம். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஃபஸ்ட்டு ப்ராசஸ் தான். ஸோ இந்த மாதிரி சைன்ஸ் கிடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் நடக்குது, எனக்கான பர்சன் மட்டும் வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சலிச்சுப்பாங்க. அதாவது இந்த விஷயமே கிடைக்காம தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்போம். நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் வரும்போதே சொல்லுவாங்க, ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லைங்க, மற்ற எந்த விஷயமே எனக்கு நல்லதாக நடக்கிறது இல்லை, எல்லாத்துலேயுமே வந்து நான் சஃபர் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சக்ஸஸ் கிடைக்கும் போது வந்துட்டு அந்த சக்ஸஸ் சொன்னதுக்கப்புறம் அடுத்த வார்த்தையே வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடைக்குது, எனக்கான பர்சன் மட்டும் இன்னும் வரலன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துலையே நம்ம தப்பான ஒரு எனர்ஜியை வந்து யூனிவர்ஸ்க்கு அனுப்பிடுறோம் இல்லையா? அதாவது ஒரு கஷ்டம் வந்தால் மாதக்கணக்கில் பேசுகிறோம், வருஷ கணக்கில் பேசுகிறோம். ஆனால் சந்தோஷம்னு வரும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட நிமிஷங்கள் மட்டும்தான் நம்ம அதை கொண்டாடுறோம். ஆனால் அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பல வருஷம் நம்ம போராடி இருப்போம் அப்படிங்கிறதும் நமக்கே தெரியும். ஸோ அந்த இடத்துலையுமே வந்து என்னென்னா நம்மளுடைய நஞ்சு உணர்வை நம்ம காட்டாமல் உடனடியாக எது கிடைக்கலையோ எது இல்லையோ அது மேலே நம்ம ஃபோக்கஸ் போயிடுது. ஆனால் அந்த தவிர நம்ம யாருமே பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி சக்ஸஸ் வரும்போது இந்த மாதிரி சக்ஸஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சன் கிட்ட சொன்னால் அவங்களுக்கு ஹாப்பி ஆவாங்கங்கிறத இமேஜின் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சக்ஸஸ் கிடைக்கும்போது நீங்கள் வாழ்க்கையிலேயே முன்னேறிட்டு இருக்கீங்க, அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அப்போது என்னாகும், உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இமீடியட்டாக வரணும்.
கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஒரு கோல் சக்ஸஸ் ஆகும்போது இதெல்லாம் வந்து சின்ன கோலாக தானே நம்ம வச்சுருந்தோம், நம்மளோட பெரிய கோல் சக்ஸஸ் ஆனால் தான் நம்ம ஹாப்பியாக இருக்குங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். அதை நான் தப்பு சொல்ல வரல. ஆனால் நம்ம அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ என்னென்னா இந்த மாதிரி சக்ஸஸ் கிடைக்கும் போது ஓகே நம்ம வாழ்க்கையில் அடுத்த படிக்கு முன்னேறி இருக்கோம், அப்போ நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சனை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களும் நம்ம கூட இருக்காங்க. அவங்க வரும்போது நம்ம நிறைய இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை நம்ம சொல்ல போகிறோம். அவங்களும் ஹாப்பியாக இருக்க போகிறாங்க, நம்மளும் ஹாப்பியாக இருக்க போகிறோம். அப்படிங்கிற ஹாப்பி எனர்ஜியை தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் கிடைக்கும் போதே நீங்கள் யூனிவர்ஸ்க்கு ரொம்ப 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 நன்றி உணர்வோடு இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் கிடைக்காம தான் நம்ம ஏங்கிட்டு இருந்தோம். இப்போ நம்மளோட எனர்ஜி சரி பண்ணதுனால யூனிவர்ஸ் வந்து நமக்கே நிறைய பிளஸிங்ஸ் வந்து அள்ளி கொடுக்குறாங்க. கஷ்டங்கிறது வாழ்க்கையில் நிரந்தரமே கிடையாது. அது எல்லாமே தாண்டி வந்து நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத யூனிவர்ஸ் காட்டியிருக்காங்க. அப்போ உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் விஷயத்துலையும் கண்டிப்பாக அங்கே மிராக்கிள் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த பொறுமை நம்பிக்கை எல்லாமே கண்டிப்பாக வேணும். அது நம்மளோட எனர்ஜி மூலமாக நம்ம யூனிவர்ஸுக்கு காட்டுறோம். கஷ்டங்கிறது எல்லாருக்குமே வரதான் செய்யும். அதையும் தாண்டி யூனிவர்ஸ் நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் எனக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, இத்தனை விஷயங்கள் நீங்கள் எனக்காக கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் நன்றியுணர்வோடு இருக்கிறேன்னு ஒவ்வொரு நாளுமே நம்ம யூனிவர்ஸ்க்கு நன்றியுணர்வோடு இருக்கணும். ஏன்னா நிறைய ஆசீர்வதிக்கப்பட்ட லைஃப்பை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உண்மையாலுமே கஷ்டங்கள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நிறைய நல்ல விஷயங்களும் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு நன்றியுணர்வோடு இருக்கணும். ஸோ இந்த மிஸ்டேக்கை யாருமே பண்ணிடாதீங்க. இனிமேல் உங்களோட குட்டி விஷயம் நீங்கள் ஜஸ்ட்டு நினைக்கிறீங்க, அது நடந்துருச்சுன்னா கூட தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் நினச்சி உங்கள் ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆயிடுச்சுங்கிறத ஹாப்பியாக சொல்லுங்கள். நானும் என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சனும் சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், சூப்பர் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மைண்டே நீங்கள் சொல்கிறத நம்பும். ஏன்னா ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் ரியாலிட்டியை பார்க்கும்போது எல்லாருக்குமே பயம் வருது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி ஆகணும்? பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வச்சு தான் சேஞ்ச் பண்ணி ஆகணும். வேறு வழியே இங்கே கிடையாது இல்லையா? ஸோ நம்மளோட மைண்டை நம்ப வைக்கிறதுக்காக நிறைய பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் நடக்கும்போது சூப்பர்ப்பா, இதெல்லாம் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ நம்ம லைஃப்பில் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சனும் இப்போ நம்ம கூட தான் இருக்காங்க, அவங்களே யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க, அவங்க கூட சேர்ந்து தான் இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்னு சொல்லி நம்ம மைண்டை ஹாப்பியாக வச்சுக்கணும், ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கான பர்சனை ஈஸியாக நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ பொறுமையும் நம்பிக்கையும் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோக்கு நமக்கான சக்ஸஸ் கிடைக்கும் போது நன்றி உணர்வுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அந்த நன்றி உணர்வு தான் நமக்கான நல்ல விஷயங்களை இன்னும் நிறையா அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரும். சந்தோஷமாக வச்சுக்கோங்க. உண்மையாக நீங்கள் சந்தோஷமாக இருந்துட்டீங்கன்னா உங்கள் கூட இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க. உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் கூட நீங்கள் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றீங்க. அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியும். அவங்க வந்தால் நீங்கள் சந்தோஷமாயிருவீங்க, அவங்க வந்தால் சந்தோஷமாயிருவீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது சுயநல எனர்ஜியாக தானே யூனிவர்ஸ்க்கு போகும். ஸோ யூனிவர்ஸ் நான் என்னை சந்தோஷமாக வச்சுக்கிறேன், என்னோடய பர்சனை ஹாப்பியாக கொண்டு வந்து எங்கிட்ட சேர்த்துருங்க, நான் அவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கிறேங்கிற உணர்வுகளை நீங்கள் யூனிவர்ஸ்க்கு அனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்த்திடுவாங்க. ஸோ இதுதான் நமக்கான பர்சனை ஈஸியாக அடையிறதுக்கான வழி. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கணும். எல்லோரும் என்ன நினைப்பாங்க, கஷ்டப்படும் போது எனக்கான பர்சன் இருந்திருக்கலாம்னு சொல்லி நமக்கான பர்சனை ஒரு மருந்தாக தான் தேடுறோம். அப்படி இல்லாமல் நம்ம பர்சனை நம்ம ஹாப்பியாக வச்சுக்கணும், அதுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களோட கரண்ட் சுச்சுவேஷனையும் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க. உங்களுக்கான செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் அதிகமாகும், உங்களுக்கான பர்சனையும் நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிட முடியும். கண்டிப்பாக லவ்னா கஷ்டத்துலேயே கூட இருக்கணும், சந்தோஷத்துலேயே கூட இருக்கணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் கஷ்டம் வரும்போது ரொம்ப ஏங்காதீங்க. உங்களுக்கான பர்சன் உங்களுக்கு வந்துட்டாங்க, அவங்க உங்கள் கூட இருக்காங்க, நீங்கள் ஹாப்பியாக வாழ்கிறீங்கிறத அட்லீஸ்ட் வேர்ட்ஸ் மூலமாவது சொல்லுங்கள். அதுதான் உங்களோட மைண்டை நம்ப வைக்கும், ஈஸியாக உங்களுக்கான பர்சனை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே அவங்க பர்சனை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் சக்ஸஸ் ஸ்டோரியும் சொல்கிறாங்க. அது கம்ப்ளீட் பெர்மனன்ட் சக்ஸஸாக மாறினதுக்கப்புறம் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இந்த வருஷத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பேருக்கு சக்ஸஸ் கிடைக்கிறது பார்க்கும்போது எனக்கு ஸோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட நம்பிக்கையை மட்டும்தான் குறிக்கும். கவுன்சிலிங் வர எல்லாருமே முக்கியமாக வந்து இப்போ ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் சொல்கிறக்காகவே கால் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ நான் தான் சொன்னேன், ஓகே அது பெர்மனன்ட் ஹாப்பினஸாக மாறட்டும், உங்களுக்கான பர்சனை மேரேஜ் பண்ணிவிட்டு ஃபுல் சக்ஸஸ் ஸ்டோரியாகவே நம்ம போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க யூஸ் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா, அவங்களும் நிறையா கஷ்டங்களை தாண்டி தான் வராங்க, ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் அவங்க நம்பி மெத்தட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ சில நேரங்களில் நம்ம மெத்தட்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அங்கே நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நான் அவங்ககிட்டே கேட்பேன், நீங்கள் ரெகுலராக மெத்தட் பண்ணும்போது உங்களுக்கு எப்போவுமே வந்து பாசிட்டிவ் ஃபீல் மட்டும்தான் வருமா, ஹாப்பி ஃபீல் மட்டும்தான் வருமானு கேட்டால், இல்லைக்கா சில டைம் வந்து பாசிட்டிவ் ஃபீல் வரும், சில டைம் பார்த்திங்கன்னா அந்த மெத்தட் பண்ணுறக்கே எனக்கு எனர்ஜியே இருக்காதும்பாங்க. அந்த டைமில் மெத்தட் பண்ணாமல் விட்டுருவீங்களான்னு கேட்டதுக்கு, இல்லைக்கா நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்கு. நான் அதையும் அவங்ககிட்ட சொன்னேன், அதனால தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்கு, கன்சிஸ்டன்ட்டி தான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அந்த நம்பிக்கைங்கிறது அப்போ தான் காட்டும்.
ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே தான் நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன். ஏதாவது ஒரு மெத்தட் பண்ணுறீங்கன்னா அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா அதான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இத்தனை வருஷமாக நெகட்டிவ் எனர்ஜியை சேர்த்து வச்சுட்டு 1 மந்த் 2 மந்த் நம்ம வந்து அதை அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் உட்காந்து சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா எப்படி நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும்? ஸோ புரிஞ்சு விழிப்புணர்வோடு கான்சியஸாக நீங்கள் வந்து மெத்தட்ஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். மெத்தட் பண்ணினா தான் நல்லது நடக்கும்னு நான் சொல்ல வரல. ஆனால் மெத்தட் பண்ணும்போது நம்ம என்கேஜாக வச்சுப்போம். அந்த கொஞ்சம் நேரமாவது நம்ம பாசிட்டிவாக இருப்போம் இல்லையா? அதுக்காக தான் நான் மெத்தட் பண்ண சொல்கிறேன். சில பேரை நான் மெத்தட் கன்ஃபார்மாக பண்ண சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அவங்க ஃபுல்லாகவே நெகட்டிவாக இருப்பாங்க. அப்போ 24 மணி நேரமாக அவங்க நெகட்டிவாகவே இருக்கும்போது அங்கே நெகட்டிவாகவே தானே நடக்கும். அதனால தான் சில பேரை வந்து கன்ஃபார்மாக நீங்கள் மெத்தட் பண்ணி தான் ஆகணும்னே நான் சொல்லுவேன். ஸோ மெத்தட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ஸோ ஒரு மெத்தட் பண்ணுறீங்கன்னா அது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள், அது சக்ஸஸ் கொடுக்குற வரைக்கும் பண்ணுங்கள். நான் பண்ணுறேன், அது எப்படி எனக்கு சக்ஸஸ் கொடுக்காம போயிடுங்கிற ஒரு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். தன்னம்பிக்கையோடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன்.